அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் இந்து மதத்தின் பிரிவுகளை பற்றி பார்க்கலாம். வழிபடும் கடவுளரை வைத்து அதனை பல பிரிவுகளாக பிரித்தனர். அதில் ஒன்று சைவம், சிவனை வழிபடுவது; வைணவம், திருமாலை வழிபடுவது; சாக்தம், அம்பாளை வழிபடுவது; கணாபத்தியம், விநாயகரை வழிபடுவது; கௌமாரம், முருகனை வழிபடுவது; சௌரம், சூரியனை வழிபடுவது; ஸ்மார்த்தம், எல்லோரையும் ஏற்பது. மேலே சொன்னவற்றை இரு பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். சைவம், வைணவம் என்பது. சைவம் என்பது அத்வைத கொள்கை உடையது. ஆதிசங்கரர் இதனை பின்பற்றினார். கடவுள் எல்லோருள்ளும் இருக்கிறார். நீ வேறு, கடவுள் வேறு அல்ல. உன்னை கடந்தால் கடவுளை தரிசிக்கலாம். இதனையே வடமொழியில் அகம் பிரம்மாஸ்மி என்று கூறுவார்கள். சிவனை தன் உள்ளத்தில் சிக்கன பிடித்தால் எங்கும் எழுந்தருள இயலாது என மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார். திருமூலரும் ஊன் உடம்பு ஆலயம் என்கிறார். வைணவத்தை ராமானுஜர், பன்னிரு ஆழ்வார்களும் பின்பற்றினார்கள். வைணவம் என்பது விசிஷ்டாத்வைதம் என அழைக்கப்பெற்றது. ஜீவாத்மா பரமாத்மாவை சரணடைந்து இரண்டர கலக்க வேண்டும். இதனையே கம்பர் அன்னவர்க்கு சரண் நாங்களே என்று சரணாகதி தத்துவமாக கூறுகின்றார். இறைவன் அடி தாளை வணங்காத்தலை என திருவள்ளுவரும், மலர் சிலம்படி என சேக்கிழாரும் கூறி இறைவனடியை தொழுமாறு மக்களை நல்வழிப்படுத்துகின்றனர். நாம் இறைவனை அடைய நம் முன்னோர்கள் பல வழிமுறைகளை தெளிவுபடுத்தி உள்ளனர். சரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் ஆகியவை நமக்கு கடவுள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. சரவணம் என்பது நாம் இறைவனின் குணங்கள் பெருமைகளை கேட்பதாகும். கீர்த்தனம் என்பது இறைவன் குணங்கள் பெருமைகளை துதிகளை பாடுவதாகும். ஸ்மரணம் என்பது இறைவனின் குணங்கள் பெருமைகளை நினைவில் வைத்திருப்பது ஆகும். மூர்த்தியுடன் உள்ள தொடர்பை வழிப்படுத்த பாத சேவனம், அர்ச்சனம் உதவுகிறது. பாத சேவனம் என்பது இறைவன் திருவடியை முறையாக பூஜை செய்வது ஆகும். அர்ச்சனம் என்பது இறைவனை மலர்களால் அலங்கரித்து அர்ச்சிப்பது ஆகும். வந்தனம் என்பது ஆன்மீக உணர்வுடன் பிரார்த்தனை செய்வதாகும். நம்முள்ளே இருக்கும் பக்தியை லக்கியம், ஆக்மி நிவேதம் ஆகியவை மேம்படுகிறது. சைவ சமய கோவில்கள் என்கின்ற போது இந்தியா முழுவதும் சுமார் 25,000க்கு மேற்பட்டு உள்ளன. இவற்றில் சில இடங்களில் விநாயகர், முருகன், துர்க்கை என தனியாகவும், ஈஸ்வரன் கோவிலில் பரிகார சன்னதியாகவும் உள்ளன. அவற்றை விரிவாக பார்க்கலாம். விநாயகர் அகவல், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, துர்க்கை ஸ்துதி, லலிதா சரஸ்நாமம், சுப்பிரமணியம் புஜங்கம், பெரிய புராணம் இப்படி பல நூல்கள் அத்தெய்வங்களின் மகிமையை பறைசாற்றுகின்றன. அத்தெய்வங்கள் பல்வேறு தலங்களில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றன. அவை பாடல் பெற்ற தலங்களாக விளக்கம்கின்றன. அவை பல தலங்களில் இறைவன் அருள்பாலிக்கிறான். நாம் வெளியூர் செல்லும்போது அந்தந்த தலங்களில் உள்ள இறைவனை வழிபட்டு அவன் அருளை பெறுவோம். இவை தவிர நம் சொந்த ஊரில் உள்ள தெய்வங்களையும் நம் குலதெய்வங்களையும் வழிபட்டு அருள் பெற வேண்டும். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க உளமுடன். எல்லா வல்ல இறைவன் உங்களை காப்பானாக.